வெல்கம் டு சுதியின் ருசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பொரியல். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி, தேங்காய் கொஞ்சமாக, கடுகு, சோம்பு வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்ம இட்லி பொடி நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா தோசை இட்லிக்கு, அந்த இட்லி பொடி ஒரு 1.5 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் எவ்வளோ வெங்காயம் வதங்கணும் அதுக்கு தக்கன கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சோம்பு சேர்த்திக்கிறோம். சோம்பு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கலாம். அப்போ ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே தான் நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், இல்லைன்னா கொஞ்சம் இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ வந்து ஒரே ஒரு பூண்டு அதை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவரை வந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து போட்டது தான். நீங்களும் அப்படியே போட்டுங்க, ஏன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி புழுலாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு தான் இது நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா வெந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். உப்பு வந்து நம்ம மிளகாப்பொடி இட்லி மிளகாப்பொடி போடுறதுனால அதிலே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒருத்தர் கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்ப்பாங்க, ஆனால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த இட்லி பொடி நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கடைசியாக வந்து சும்மா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்குன்றதுனால கொஞ்சமாக தேங்காய், இந்தளவு தேங்காய் இருந்தாவே போதும். டேஸ்டான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த பொரியலை வந்து நீங்கள் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.